Episode 9 விடியற் காலைக்கு முன் கடைசி தேர்வு. The last choice before dawn. Final stop. The last choice என்ற வார்த்தைகள் டிவி ஸ்கிரீனிலும் மின்னிக் கொண்டிருந்தது. அந்த சிவப்பு ஒளி முழு பஸ்ஸையும் இரத்தத்தில் மூழ்கிய மாதிரி காட்டியது. அரவிந்தின் மூச்சு வேகமாக இருந்தது. கார்த்திக் சொன்ன கடைசி வார்த்தை இன்னும் அவன் காதில் ஒலித்தது. அடுத்த ஸ்டாப்லே யாரு உயிரோட இருக்கணும்னு நீ முடிவு பண்ணணும். பஸ் வேகம் அதிகரித்தது. வெளியே இருந்த இருள் இப்போ சுழன்று கொண்டிருக்கும் பனியாக மாறியிருந்தது. சாலை கூட தெரியவில்லை. அந்த பஸ் நேராக நரகத்துக்குள் செல்வது போல இருந்தது. பாசஞ்சர்ஸ் எல்லாரும் அமைதியாக அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் கண்களில் பயம் இல்லை, எதிர்பார்ப்பு மட்டும் இருந்தது. திடீரென பஸ் மெதுவாக ஸ்பீட் குறைக்க ஆரம்பித்தது. கிரீச்! பஸ் ஒரு பழைய பிரிட்ஜ் முன்பு நின்றது. அந்த பிரிட்ஜ் பாதி உடைந்திருந்தது. கீழே முழுக்க கருப்பு நீர். அந்த தண்ணீரிலிருந்து மெதுவாக மனித குரல்கள் கேட்டது. எங்களை காப்பாத்து, அவனை நம்பாதே. அரவிந்த் மெதுவாக வெளியே பார்த்தான். அந்த பிரிட்ஜின் நடுவில் இரண்டு உருவங்கள் நின்றிருந்தது. ஒன்று புறம் நிவேதா, மற்றொரு புறம் ராஜசேகர். இருவரும் அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். கார்த்திக் மெதுவாக சிரித்தான். ஒருத்தரை மட்டும் காப்பாத்த முடியும். அரவிந்த் அதிர்ச்சியில் திரும்பினான். என்ன சொல்றே? கார்த்திக் மெதுவாக பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கினான். இந்த பஸ் இன்னும் மூவ் ஆகணும்னா ஒரு ஆன்மா சாக்ரிஃபைஸ் ஆகணும். பாசஞ்சர்ஸ் எல்லாரும் ஒரே நேரத்தில் மெதுவாக சிரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த சிரிப்பு முழு இருளையும் நிரப்பியது. ராஜசேகர் கத்தினார். அவன் பொய் சொல்றான் அரவிந்த். அவனை நம்பாதே. ஆனா நிவேதா அமைதியாக இருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர். இது முடிஞ்சாகணும் அரவிந்த். அந்த நேரத்தில் டிவி ஸ்கிரீன் தானாக ஆன் ஆனது. ஹாஸ்பிட்டல் ரூம் மீண்டும் தெரிந்தது. டாக்டர்ஸ் பேனிக்கா ஓடிக்கொண்டிருந்தார்கள். மஷீன் சவுண்ட் அதிகரித்தது. பேஷண்ட் ஹார்ட் பீட் டிராப்பிங். அரவிந்த் ஸ்கிரீனை பார்த்து நடுங்கினான். ராஜசேகர் மெதுவாக சொன்னார், உன் உடம்பு இப்போ இறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த வார்த்தை கேட்ட நொடி அரவிந்த் முழுக்க உறைந்தான். அப்போ எனக்கு டைம் இல்லையா? கார்த்திக் சிரித்தான். ஆமாம், நீ இப்போ தேர்வு பண்ணணும். நிவேதாவை காப்பாத்துறியா அல்லது உன் உயிரை? அரவிந்தின் கண்கள் நிவேதாவை நோக்கி திரும்பியது. அவள் மெதுவாக தலையசைத்தாள். நீ உயிரோட போ அரவிந்த். அந்த வார்த்தை அவன் மனதை உடைத்தது. திடீரென பிரிட்ஜ் கீழிருந்து கருப்பு தைகள் மேலே வர ஆரம்பித்தது. அவை மெதுவாக பிரிட்ஜை சுற்றி கொண்டது. பாசஞ்சர்ஸ் எல்லாரும் கத்த ஆரம்பித்தார்கள். பஸ் லைட்ஸ் ஃபிளிக்கர் ஆனது. ராஜசேகர் திடீரென அரவிந்தை பார்த்து கத்தினார். உண்மையான சாய்ஸ் இன்னும் வரல. அந்த நொடி முழு பிரிட்ஜ் நடுங்க ஆரம்பித்தது. அவன் கண்கள் முழுக்க கருப்பானது. அவனை இப்பவே கூட்டிக்கிட்டு போங்க. அந்த ஷேடோ ஃபிகர்ஸ் எல்லாம் அரவிந்தை நோக்கி ஓட ஆரம்பித்தது. அரவிந்த் பயத்தில் பின்னால் நகர்ந்தான். ஆனா அந்த நேரத்தில் நிவேதா திடீரென அவன் முன்னால் நின்றாள். ரன்! அடுத்த நொடி அந்த கருப்பு கைகள் நிவேதாவை பிடித்து இருளுக்குள் இழுத்து சென்றது. நிவேதா! அரவிந்த் கத்தினான். முழு பிரிட்ஜ் உடைய ஆரம்பித்தது. பஸ் தானாக ரிவர்ஸ் ஆக ஆரம்பித்தது. டிவி ஸ்கிரீனில் கடைசி வார்த்தைகள் மட்டும் மின்னியது. ஃபைனல் எபிசோட். த லாஸ்ட் பேசஞ்சர். அரவிந்த் அதை பார்த்து உறைந்தான். ஆனா அந்த நேரத்தில் அவன் ஃபோன் தானாக வைப்ரேட் ஆனது. ஸ்கிரீன்ல அன்னோன் மெசேஜ். நிவேதா இஸ் ஸ்டில் அலைவ். அவன் கண்கள் அதிர்ச்சியில் பெரிதானது. பஸ் முழு வேகத்தில் இருளுக்குள் மீண்டும் பாய்ந்தது.